Hi everyone. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட நான் வந்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து kaolin clay face wash, அதுக்கப்புறம் இது வந்து charcoal neem face wash. ஸோ இந்த ரெண்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக், 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்டை நம்ம வந்து இதை சேல் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள், பிளான்ட் டிரைவ்டு, அதுக்கப்புறமா FDA அப்ரூவ்ட், குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு சேஃபான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த kaolin clay ஃபேஸ் வாஷ் வந்து லைக் நார்மல் டு ட்ரை ஸ்கின் டைப்ஸ்க்கு இது வந்து நல்லாயிருக்கும். இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ், சார்கோல் நீம் ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்துட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறமா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நம்ம 2 ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். நம்ம வந்து kaolin clay ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா வந்து charcoal neem ஃபேஸ் வாஷ். ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா, டூ டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் நம்மளுக்கு தேவை. அதாவது ஒரு சர்ஃபெக்டன்ட் ஃபேஸ், அதுக்கப்புறமா நம்ம என்ன தேவைப்படுது லைக் நீம் பவுடரா, சார்கோல் பவுடரா, இல்லைனா ரோஸ் பவுடர், அந்த மாதிரி இருக்கிறது வந்து 80%. ஸோ 100 கிராம் ஆஃப் ஃபேஸ் வாஷ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 20 grams ஆஃப் சர்ஃபெக்டன்ட் அண்ட் 80 grams ஆஃப் அந்த பவுடர். ஸோ இது வந்து நம்ம டெய்லி 2 times யூஸ் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். லைக் லிக்விட் ஃபேஸ் வாஷில் மினிமம் ஆஃப் 60% வந்து வாட்டர் தான் இருக்கும், டிஸ்டில் வாட்டர் தான் இருக்கும். மீதி இருக்க 40%ல தான் அந்த சர்ஃபெக்டன்ட் இருக்கும் அண்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் என்ன பவுடர் என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும் லிக்விட் ஃபேஸ் வாஷில். பட் இந்த பவுடர் ஃபேஸ் வாஷில் இது ஒரு அட்வான்டேஜ். 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அந்த என்ன ஃபேஸ் லைக் நீம் பவுடர் தான் 80% இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஃபேஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து SCI பவுடர் எடுத்திருக்கேன். SCI தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற சர்ஃபெக்டன்ட். இது வந்து பிளான்ட் டிரைவ்டு, கோகோனட்லேருந்து டிரைவ் பண்ணுறது. ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபேஸ் வாஷ்ன்னு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்கானிக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். அண்ட் இது வந்து பேபி ஃபோமுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது அவ்வளோ மைல்டான ஒரு சர்ஃபெக்டன்ட், பட் டர்ட் எல்லாமே கரெக்டாக நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ அந்த இது வந்து இந்த SCI பவுடருக்கு இருக்குது. பட் இந்த SCI பவுடர் நம்ம மெஷர் பண்ணும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் நம்ம மெஷர் பண்ணணும். அப்படியே மெஷர் பண்ணக்கூடாது, பிகாஸ் இது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். இது நம்ம கொட்டும்போது அந்த இன்ஹேல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த SCI பவுடர் நான் ஆல்ரெடி இங்கே மாஸ்க் போட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம இன்றைக்கி 50 grams ஆஃப் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 20% அப்படின்னா 10 grams ஆஃப் SCI பவுடர். ஸோ 10 grams ஆஃப் SCI பவுடர் வந்து இல்லை நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீதி இருக்க 80%க்கு நம்ம வந்து kaolin clay ஆட் பண்ண போகிறோம். kaolin clay வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. இதுலேயே வந்து கிளே மாஸ்க்கு கூட நான் பண்ணியிருக்கேன். இல்லை நம்ம இன்னும் வீடியோ போடல, நான் போட்டு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளே ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். இந்த kaolin clayக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லிப்ஸுக்கு கூட போடலாம். லைக் இந்த வெறும் kaolin clay சொல்கிறேன். ஸோ இந்த இது வந்துட்டு நார்மலாக ஏதாவது முல்தானி மெட்டி அதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். ஏன்னா அது நம்மளோட நேச்சுரல் ஆயில் சீபமையும் வந்து அது கிளென்ஸ் பண்ணி விட்டுரும், எடுத்துடும், அப்சர்வ் பண்ணி. பட் இந்த kaolin clay என்ன பண்ணோன்னா, நம்ம நேச்சுரல் சீபம், நம்ம நேச்சுரல் ஆயிலை அப்படியே வச்சுட்டு எக்ஸஸ் ஆயில் எக்ஸஸ் சீபம் மட்டும்தான் அது இது பண்ணும். ப்ளஸ் நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும், எல்லாமே பண்ணும். இதை வந்து நம்ம டெய்லி 2 times ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணோன்னா நீங்கள் யோசிங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதுக்கு. ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து என்ன 50 grams பண்ணுறோம் இல்லையா. ஸோ 10 grams ஆஃப் SCI பவுடர், 40 grams ஆஃப் kaolin clay, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டும் கிடையாது. இந்த kaolin clay பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது clay கூட யூஸ் பண்ணலாம். முல்தானி மெட்டி, எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் சொன்னோம், முல்தானி மெட்டி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா முல்தானி மெட்டி ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் கிடைக்கும். ஸோ ரோஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அண்டு லைக் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பவுடர் அது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பவுடர் வந்து நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் ஸ்கின்னுக்கு போடுறீங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும். டர்மரிக் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலாம். லைக் கஸ்தூரி மஞ்சள் பவுடரை வந்து போட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணலாம். பட் டர்மரிக் பவுடர் போடும்போது அந்த மஞ்சள் நம்மளுக்கு அந்த இதுவாக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து நான் வந்து 40 grams ஆஃப் kaolin clay இதில் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சார்கோல் நீம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம்
எக்ஸ்ட்ராவாக எப்படி எசென்ஷியல் ஆயிலாம் ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு. இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து ஆயிலி ஸ்கின் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 40 grams ஆஃப் kaolin clay. சாரி. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து 10 grams ஆஃப் SCI பவுடர் அண்ட் 40 grams ஆஃப் kaolin clay. ஸோ இது ஃபேஸ் வாஷ் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ தெரியும். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை அண்ட் வேறு எந்த கெமிக்கல்ஸுமே இல்லை. SCI வந்து பிளான்ட் பேஸ்டு சர்ஃபெக்டன்ட் தான். ஓகே, ஸோ திரும்பவும் நான் மாஸ்க் போட்டுக்கிறேன். மாஸ்க் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணுறோம். மாஸ்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக இந்த எட்ஜஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே ஒயிட் பவுடர்ன்றதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகியிருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து எந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்மெல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஆயில் சால்யூபிள் எசென்ஷியல் ஆயில்ஸு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து இங்கே இதில் ஆட் பண்ணலாம். இதை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் அழகாக பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போது ஃபேஸ் வாஷ் ரெடி. kaolin clay ஃபேஸ் வாஷ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சார்கோல் நீம் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து நம்ம டேரெக்டாக வேணால் இதே பண்ணிடலாம். ஸோ அகைன் நான் SCI பவுடர் வந்து இதில் 10 grams மெஷர் பண்ண போகிறேன். மாஸ்க் போட்டுட்டு தான் SCI பவுடர் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ 10 grams ஆஃப் SCI நான் மெஷர் பண்ணேன். 10 grams ஆஃப் SCI நான் மெஷர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது 40 grams ஆஃப் எதா பவுடர் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து நான் 10 grams ஆஃப் சார்கோல் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, சார்கோல் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நீம் லீஃப் பவுடர். இது நான் ஆட் பண்ணுறேன். இல்லைனா 20 grams இது ஆட் பண்ணிட்டு திரும்ப kaolin clay கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ 20 grams ஆஃப் நீம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் திரும்ப 10 grams ஆஃப் kaolin clay ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கிடையாது. நம்ம காஃபி டிகாஷன் போடுவோம் இல்லையா, ஃபில்டர் காஃபி போடுவோம் இல்லையா, அந்த காஃபி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை அரிசி மாவு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி நல்லா அந்த ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் கிடைக்கும். பட் டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்க்ரப் வந்து நம்ம வீக்லி ட்வைஸே வந்து ரொம்ப அதிகம் தான். அந்த மாதிரி ட்வைஸ் பண்ணாலே போதும் நம்ம ஸ்கின்னுக்கு. ரொம்ப எக்ஸ்ஃபாலியேட் பண்ணக்கூடாது நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. நம்ம வந்து இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஷேக் பண்ணோன்னா கூட இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். மாஸ்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் எசென்ஷியல் ஆயில் எப்படி ஆட் பண்ண இதில் வந்து இது வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். உங்கள்கிட்ட டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வேறு ஏதாச்சும் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஏதாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 to 3 drops ஆட் பண்ணால் போதும். நான் வந்து ஒரு 4 to 5 drops அவ்வளோதான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். நிறைய ஆட் பண்ண முடியாது நம்மளுக்கு, இது பவுடருன்றதுனால. அவ்வளோதான். ஸோ charcoal face wash, charcoal neem face wash ready. kaolin clay face wash ready.
ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் கைலின் க்ளே ஃபேஸ் வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனா ஃபேஸ் வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துகிட்டு இது போதும். இந்த ஒரு பிஞ்ச் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இந்த பவுடர் வந்து நம்ம ஹோல் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப போதும். அதுவே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஃபோமிங் அண்ட் நல்ல கிளென்சிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது தாராளமாக நீங்கள் டெய்லி 2 times யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா இதோட சப்ஸ்டியூஷன்ஸ், அதாவது வந்து SCI பவுடர் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன சப்ஸ்டியூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கைலின் க்ளே பதிலாக ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர், இல்லைனா வேறு ஏதாவது லைக் முல்தானி மெட்டி பவுடர் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் வேணும்னா வால்நட் ஷெல் பவுடர், இல்லைனா காஃபி கிரவுண்ட்ஸு, இல்லைனா வந்து அரிசி மாவு, அந்த மாதிரி நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து இது மாதிரி கஸ்டமைஸ் நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளேவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத இது பண்ணுறதுனா நான் 2 types ஆஃப் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு, இது வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பண்ணணும், இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் நான் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட DM பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.